வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னுடைய சேனலில் முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் 1 by 1 வரும். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் மெயினாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திரும்பவும் பவுனை பற்றி பணத்தை பற்றி தாங்க பேச போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பவுன் விலை 1 கிராம் 15க்கு மேலே போயிடுச்சு. அப்போ என்ன ரேட் ஆகுது பாருங்கள். 8 10 80,000, 8 40, எவ்வளோ ஆச்சு? 1.30 கூலி சேதாரத்தோட 1.40 வந்துடுங்க. கடையில் போய் ஒரு பவுனுக்கு ஜுவல்ஸ் எடுத்தோம்னா 1.40 வந்துடுங்க. சளி வேற பிடிச்சிச்சுப்பா. அதனால என்ன பண்ணுறீங்க, லாக்கரில் வைக்கவும் பயம். லாக்கரில் இப்போ சமீபத்தில் எந்த பேங்குன்னு ஞாபகம் இல்லை, பேங்கில் மேனேஜர் யாராவது சேர்ந்துட்டு நகையெல்லாம் லாக்கரில் எடுத்து கோழி நகையை வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு நியூஸ் படித்தேன். எந்த பேங்குன்னு சொல்ல முடியாது, எந்த ஊருன்னு சொல்லக்கூடாது. அதனால் நம்ம உயிருக்கும் கேரண்டி இல்லை, எல்லாமே கேரண்டி கிடையாதுங்க. உலகமே கேரண்டி கிடையாது, யாரும் கேரண்டி கிடையாது. யார் ஒரு பொறுப்பில் இருந்தாலும் நம்ம உத்தரவாதமாக அவங்கள்ட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்து நம்பிக்கையாக செயல்பட முடியாது. நம்ம உயிரே நமக்கு கேரண்டி கிடையாது. கேரண்டி இல்லாத உயிருக்கு நம்ம பொழுது விடிஞ்சு எந்திரிப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அலாரம் வைக்கிறோம் இல்லைங்களா? அதேமாரி எல்லாருக்கும் நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்பிக்கை வச்சு தான் எல்லாம் செயல்படுறோம். எல்லா ஊர்லேயும் எல்லா பேங்க்லேயும் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி ஊழல் நடக்காது. ஒரு சில இடத்துல நடக்கத்தான் செய்யுது. எல்லா துறைகளிலும் ஊழல்கள் இருக்க தான் செய்யுது. அதனால் நாம் நமக்கு சேஃப்டியாக இருந்துக்கணும். இவ்வளோ ரூபா கொடுத்து நம்ம பவுன் தேவையில்லை. பவுனுக்கு ஈக்குவலாக நிறைய விற்கிது. அதில் உங்களுக்கு நெக்லஸோ ஆரமோ செயினோ விதவிதமாக வாங்கி வச்சுக்கோங்க. விதவிதமாக வாங்கி வச்சுட்டு விதவிதமாக போட்டுக்கோங்க. யாரும் வந்து உங்களை டூப்ளிகேட்டாக விற்கிறத வாங்கிட்டீங்களா, ஏன் என் பவுன் இல்லையா உங்கள்கிட்ட, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கேட்டால் ஏன் உங்களுக்கு என்னங்க, எதை போட்டேன் என்ன அப்படின்னு நம்ம பாடு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட வேண்டியதான். இருக்கிற பவுனை சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு பேங்கில் கொண்டு வைக்கிறோம், அதுக்கும் உத்தரவாதம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேங்கில் ஒரு அமௌண்ட்டாக பணத்தை கொடுத்து நகையை வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம். வட்டி கட்டணம் தான், இருந்தாலும் நம்ம அதிர்ஷ்டம் இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். சமயத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா இந்த அளவுக்காவது நம்ம பணத்தை கொஞ்சம் அதில் வாங்கிட்டோமேன்னு கொஞ்சம் மனசு சாந்தமாகும், அவ்வளோதான். சில பேர் வச்சுட்டு ஒரு பவுனுன்னா அதுக்கு 1 லேக் தராங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 90,000 கிட்டத்தட்ட வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, வட்டியை கட்டி அசலை கட்டி வீட்டுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எது பெட்டர்னு தெரியுதோ, எந்த இடம் பெட்டராக இருக்கும், வீட்டிலே நம்ம சேஃப்டியாக வச்சுக்க முடியுமா, இல்லை பேங்கில் லாக்கரில் வச்சா சேஃப்டியாக இருக்குமா, இல்லை அடமானம் வச்சா சேஃப்டியாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். உங்களுடைய பொருள் அது. ஆனால் தயவு செஞ்சு இவ்வளோ பணம் கொடுத்து நம்ம நகை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை, அதாவது புதுமண தம்பதியருக்கு வாங்கி தான் ஆகணும், கல்யாண பொண்ணுக்கு வாங்கி தான் ஆகணும், அதாவது தேவைகளை நம்ம செஞ்சு தான் ஆகணும். தாலி பிரித்து கோப்பாங்க, அதுக்கு வந்து காசு வாங்கி தான் ஆகணும். அதே போல் தலை தீபாவளி மோதிரம் போட்டே ஆகணும், இதுக்கெல்லாம் வாங்கி தான் ஆகணும். தேவைக்கு ஏற்ப வாங்கிக்குவாங்க. அனாவசியமாக சீட்டு போட்டு அதை கொண்டு இருக்கிற காசை 3000 4000 கட்டிட்டு தங்கம் வாங்கினா 1 கிராம் நீங்கள் வந்து 3000 கட்டினீங்கன்னா 5 33 ரூபா. அதுக்கு வந்து 2 கிராம் கூட உங்களால் வாங்க முடியாது. அதே இது பணத்தை நீங்கள் பேங்கில் சேவிங்ஸில் போட்டிங்கன்னா உங்கள் தேவைக்கு ஏதோ உடம்பு முடியல, இல்லை பொருளாதார பற்றாக்குறை,
ஒரு மாதம் நமக்கு தேவைப்படும். அதனால் பணமாக இருந்தால் டக்குன்னு போய் நம்ம எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இதை வாங்கி கொண்டு போய் திரும்ப அடமானம் வைக்க அரை நாள் அலையணும். எதுக்கு காசை நம்ம காசாக வச்சுருந்தோம்னா வட்டியை வாங்கி செலவு பண்ணிக்கலாம், சிக்கனமாக இருக்கலாம். சேவிங்ஸில் போடுங்க, ஆர்டி ஓப்பன் பண்ணுங்கள். பணமாக இருந்தால் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஒரு தட்டை 100 ரூபாய் கொடுத்து நீ ஒரு தோசை வாங்கிக்கோ, எனக்கு ஒரு தோசை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம். பவுன் வச்சுட்டு என்னங்க பண்ண போகிறோம்? தேவைக்காதான் சொல்கிறேன்னு. நம்ம கல்யாணம் பண்ணணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடணும், எது எதுக்கு தேவையோ அது எதுக்கு வாங்கிக்கோங்க. தேவையில்லாததுக்கு வாங்காதீங்க. ஏன்னா ரேட்டு எங்கேயோ போயிடுச்சு. விற்கிறதெல்லாம் ஃபேன்சி ஐட்டம்லாம் பவுனுக்கு ஈக்குவலாக வந்துருச்சுங்க. தொழில்நுட்பத்தோடு செய்கிறாங்க. பார்க்குறதுக்கு அது கேட்கலாமா வேண்டாமா, பவுனா டூப்ளிகேட்டா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷனே ஆகாத அளவுக்கு ஒரிஜினல் மாதிரியே செய்கிறாங்க. நம்ம அதை போட்டால் நமக்கு ஒரு பயம், அச்சுறுத்தல் எதுவுமே இல்லாமல் தெளிவாக போயிட்டு தெளிவாக வந்தான். அத்துக்கிட்டு போனான், திருடன் அத்துட்டு போனான், அவன் தான் ஏமாளி. அங்கே போயிட்டு அடகு வைக்க போகிறானோ விற்க போகிறானோ மூஞ்சில் கறியை வச்சு பூசி அனுப்பிச்சி விட்ருவாங்க. நம்மளும் ஆர்ப்பாட்டம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் கேஸ் கொடுக்க வேண்டாம். ஸ்டேஷன் போய் என்ன திருட்டு போயிடுச்சு, அறுத்துட்டு போயிட்டான்னு நம்ம கேஸ் கொடுக்க வேண்டாம், அலைச்சல் வேண்டாம். சேஃப்டி அப்படி பவுன் தான் போடுறீங்க, உங்கள்கிட்ட இருக்குது போட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக போட்டுக்கோங்க. சேஃப்டியாக போங்க, காரில் போங்க, காரில் வாங்க. க்ரௌடு உள்ள ஏரியாவுக்கு போகாதீங்க. ஏன்னா நிறைய வழிப்பறி நடந்துகிட்ருக்கு. கொலை கூட பண்ணிடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் காதில் இருந்தால் காதோட கூட எடுத்துகிட்டு போயிடுவோங்களுக்கு. அந்தளவுக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு. நாட்டில் பஞ்சம் தலை விரித்து ஆடுது. அதனால் வன்முறைகள்லாம் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பொருளுக்கு நாம் தான் பத்திரமாக இருக்கணும். அலட்சியம் ஆகாது. நிறைய பேர் அலட்சியமாக போகிறாங்க, அலட்சியமாக வராங்க. திடீர்னு கூட்டத்தில் கோயிலில் பாருங்கள், பிரதோஷம், கிருத்திகை அபிஷேகம், இந்த மாதிரி கோயிலில் கூட சாமி கும்பிட வராங்களா, செயின் பறிக்க வராங்களா தெரியல, நிறைய களவு போகுதுங்க. அந்த மாதிரிலாம் போகாத அளவுக்கு நல்லா இழுத்து கழுத்தை நல்லா ஜாக்கிரதையாக போத்திக்கிட்டு, யாருமே மேலே டச் பண்ணால் கரெக்டாக உணர்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் சேஃப்டியாக போயிட்டு வாங்க. எல்லாத்தையுமே கழட்டி நம்ம பவுனை வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி விற்கிறத வாங்கி போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பயம் இல்லை, தெளிவாக இருக்கலாம். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், விலைவாசி விற்கிற விலையில் நீங்கள் உயிருக்கும் பாதுகாப்பு, உடைமைக்கும் பாதுகாப்புன்னு சொல்லி பத்திரப்படுத்திட்டு வாங்க. பணம் இருந்தால் சேவிங்ஸில் போடுங்க, சிக்கனமாக செலவு பண்ணுங்க. குடும்பத்தில் சிக்கனம் வேணும். 10 ரூபா கொண்டு வந்தாலும் 1 ரூபா மிச்சப்படுத்தணும். 1000 ரூபா கொண்டு வந்தாலும் 100 ரூபா மிச்சப்படுத்தணும். 10,000 ஒரு மாதம் செலவானா 30,000 செலவு பண்ணிவிட்டு 1000 ரூபா மிச்சப்படுத்தணும். இந்த மாதிரி நம்ம குடும்பம் பண்ணாக்கா நம்ம அவசரத்துக்கு ஒரு உதவிக்கு நம்ம அந்த பணம் ஒத்தாசை பண்ணும். இது நிறைய பேர் ஆடம்பரமாக செலவு பண்ணிவிட்டு எதை வைக்கலாம், யார்கிட்ட வாங்கலாம் இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் உலகத்தில் உண்டு. அகல கால் வைக்காதீங்க, ஆடம்பர செலவு பண்ணாதீங்க. எவ்வளோ வருமானம் வருதோ அந்த வருமானத்தில் 10ல் ஒரு பகுதி, 1% எடுத்து ஒதுக்கி வைங்க. நமக்கு இல்லை அப்படின்னு ஒரு உண்டியலில் போட்டு வைங்க. அது அவசரத்துக்கு உதவும். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.